12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.3 7ஆம் கணக்கு பார்க்கிறோம். x பவர் 4 மைனஸ் 14 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0 எனும் சமன்பாட்டை தீர்க்க என கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் இருக்கக்கூடிய சமன்பாடானது x பவர் 4 மைனஸ் 14 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. எக்ஸ் பவர் 4 என்பதை எக்ஸின் அடுக்கு 2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். மைனஸ் 14 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸின் அடுக்கு 2 என்பதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸின் அடுக்கு 2 ஈக்குவல் டு ஒய் என்க. அப்படி ஒய்ன்னு பிரதியிடுறப்ப சமன்பாடானது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 14 ஒய் ஸ்கொயருக்கு ஒய் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒய் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடாக அமையுது. இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்துகிறோம். ஒய் ஸ்கொயரின் கீழ் 1ஐயும் மாறிலி மதிப்பு 45ஐயும் பெருக்கிறப்போ 1 பெருக்கல் 45 45 கூட்டும் பொழுது ஒய்யின் கீழ் மைனஸ் 14ன்னு வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்? 9 5 45 மைனஸ் 14ங்கிறதுனால கூட்டும் பொழுது ரெண்டுமே மைனஸ் குறியை எடுக்கிறோம். ஒய் ஸ்கொயரின் கெழுவானது 1ன்னு இருக்கிறதுனால அப்படியே இதை எழுதிக்கலாம். ஒய் மைனஸ் 9 ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம். ஒய் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. மைனஸ் 9 வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 9ன்னு ஆகும். ஒய் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். தேவையானது ஒய் மதிப்பு கிடையாது, எக்ஸின் மதிப்பு. ஒய் என்பது எதற்கு சமம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு சமம். ஒய் ஈக்குவல் டு 9 எனும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எடுக்கிறோம். ரூட் 9க்கு வர்க்கமூலம் என்ன அப்படின்னா 3. ரூட் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அடுத்து ஒய் ஈக்குவல் டு 5 எனும் பொழுது எக்ஸின் அடுக்கு 2 ஈக்குவல் டு 5 விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது ரூட் எடுக்கிறோம். 5 ரூட் 5க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது. அப்போ ரூட் 5 அப்படியே எழுதிடலாம். தேர்ஃபோர் தீர்வுகள் என்னன்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் தீர்வுகளானது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ல் மைனஸ் 3 ஒரு மதிப்பு ப்ளஸ் 3 ஒரு மதிப்பு. ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5ல் மைனஸ் ரூட் 5 மற்றும் ப்ளஸ் ரூட் 5 என்பது ஒரு தீர்வு அமையும். தேங்க்யூ.